ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற விண்டோ ஆப்ஜெக்டில் நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற கொஞ்சம் மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் டேக் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாம் இதில் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நான் க்ரியேட் பண்ணியிருந்த அந்த app.js ஃபைலில் போயிட்டு console.log of window இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம விண்டோ குளோபல் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ப்ரௌசர் விண்டோவில் ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணணும், இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீசனுக்காக நம்ம இந்த விண்டோ குளோபல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ப்ரௌசர்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் கன்சோல் லாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌசரில் போயிட்டு ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட், இல்லை நான் கன்சோல் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, விண்டோ இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆட் ஆகியிருக்கு. இல்லை நாம் இப்போது ஒரு 3 மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதை நாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விண்டோ மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆஃப். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ரௌசரில் ஒரு அலர்ட் பாக்ஸை ஷோ ஆகும். அதில் நம்ம என்ன கண்டென்ட் ஆட் பண்ணுறோமோ அதுவும் அந்த பாக்ஸில் ஆட் ஆகி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு விண்டோ டாட் அலர்ட் ஆஃப் இந்த மாதிரி ஆட் பண்ணோம். இதுக்குள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோமோ அது நம்மளோட அந்த பாக்ஸில் ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரௌசரில் செக் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்போ நமக்கு ஷோ ஆகுது. இல்லை நான் இப்போது ஓகே கொடுக்குற நேரம் இந்த பாக்ஸ் ஹைட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த விண்டோ டாட் அலர்ட் ஆஃப் மெத்தட் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விண்டோ டாட் அலர்ட் ஆஃப் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக அலர்ட் ஆஃப் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் ஒரு குளோபல் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை எங்கே வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். அதனால் நம்ம நல்ல விண்டோ அந்த வேர்டை ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. டைரெக்டாக நம்ம அலர்ட் ஆஃப் இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற ப்ராம்ப்ட் ஆஃப் அந்த மாதிரி டைரெக்டாகவே ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை கூட நம்மளால் அலர்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம ஃபஸ்ட்டு லெட் போட்டு இப்போ நம்ம அலர்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம அந்த வேரியபிள் நேமை ஆட் பண்ணணும். இப்போ நாம் அவுட்புட்டில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ டாட் அலர்ட் ஆஃப் கான்செப்ட். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற விண்டோ மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஆஃப். இது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ரௌசர்லேயே ஒரு இன்புட் பாக்ஸாக ஷோ ஆகி நம்ம கிட்டேருந்து வேல்யூ இல்லைன்னா யூசர் கிட்டேருந்து வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போது லைவாக பார்க்கலாம். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு விண்டோ டாட் ப்ராம்ப்ட் ஆஃப் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இல்லை நாம் என்ன
இன்புட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் யுவர் நேம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து இந்த அவுட்புட்டில் போயிட்டு பார்த்தீங்களா, வாட் இஸ் யுவர் நேம் இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ நான் இதில் வந்து இந்த மாதிரி நேம் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஓகே கொடுக்குற நேரம் அது வந்து டிஸப்பியர் ஆயிரும். பட் அந்த வேல்யூ எங்கேயுமே ஷோ ஆகாது, இல்லைனா எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூவை ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நம்ம இதில் லெட் யுவர் நேம் ஈக்குவல் டு விண்டோ டாட் ப்ராம்ப்ட் ஆஃப் இந்த மாதிரி ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவை ஒன்று கன்சோலில் செக் பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் ஆகுதானே. நெக்ஸ்ட் நம்ம இதை அலர்ட் அந்த மெத்தட் கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கன்சோலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா, இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட்டு கன்சோல் இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நல் இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ நம்ம வந்து எப்பரில் வேல்யூ ஆட் பண்ணுறோமோ இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். இல்லை நான் வந்து இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வாட் இஸ் யுவர் நேம் ஷோ ஆகுது. இல்லை நான் வந்து என்னோடய நேம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ அந்த நேம் வந்து நமக்கு கன்சோலில் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி அலர்ட் மெசேஜில் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அலர்ட் ஆஃப் இந்த மாதிரி அந்த மெத்தட் ஆட் பண்ணிவிட்டு யுவர் நேம் இஸ் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மேலே நம்ம ஆட் பண்ண இந்த வேரியபிள் நேம் ஆட் பண்ணிட்டோம்னா இது கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகும். இல்லை பார்த்தீங்கன்னா நான் வந்து யுவர் நேம் இஸ் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் கிளியராக அது புரிகிறதுக்காக இந்த மாதிரி ஆட் பண்ணேன். இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஓகே, பார்த்தீங்களா, யுவர் நேம் இஸ் ஆண்ட்ரூ. நம்ம வந்து அந்த வேரியபிளில் என்ன ஆட் பண்ணோமோ அந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் ஆஃப் கொடுத்து இன்புட் கெட் பண்ணியிருப்போம். அது வந்து அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த அலர்ட் மெசேஜில் கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் ஆஃப் மெத்தடோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோ டாட் ப்ராம்ப்ட் ஆஃப் இந்த மாதிரி ஆட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக ப்ராம்ப்ட் ஆஃப் ஆட் பண்ணாலும் இது நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த விண்டோ மெத்தடில் லாஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் ஆஃப் மெத்தட். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ரௌசரில் ஒரு கன்ஃபர்மேஷன் பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து அந்த கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒருவேளை நம்ம வந்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து திரும்ப அலர்ட் பாக்ஸில் ஷோ பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம். இல்லைன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது இன்புட்டை வந்து டைப் பண்ணுற மாதிரி கூட கொண்டு வர முடியும். அது எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த விண்டோ டாட் கன்ஃபார்ம் ஆஃப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கரெக்டாக பார்த்துடலாம். விண்டோ டாட் கன்ஃபார்ம் ஆஃப் இதில் நான் வந்து ஆர் யூ ஷுவர் யுவர் நேம் இஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு வேரியபிள் நேமோ ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நாம் இன்னும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலை. அதை நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கெட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் வந்து லெட் யுவர் நேம் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் ஆஃப் வாட் இஸ்
யுவர் நேம் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நாம் ப்ராம்ப்ட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆஃப் மெத்தடும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் ஆஃப் மெத்தட் வந்து வாட் இஸ் யுவர் நேம் கேட்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபார்ம் விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அந்த நேம் நம்ம வந்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஓகேன்னு கன்ஃபார்ம் ஆயிரும். பட் நம்ம வந்து கேன்சல் கொடுத்தோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரீடைப் யுவர் நேம் அந்த மாதிரி ஷோ ஆகும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இஃப் நேம் கன்ஃபார்ம் இந்த வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் உள்ள வரும். ஸோ நம்ம வந்து இஃப் கண்டிஷனை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நேம் கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம எங்கேயுமே டிக்ளேர் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து இப்போது ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ட்ரூ வேல்யூவாக எடுக்கும். ஓகே கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் வேல்யூவாக எடுக்கும். இந்த வேரியபிள் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இதில் என்ன பண்ணலான்னா அலர்ட் யுவர் நேம் இஸ் அடுத்து இதில் ப்ளஸ் கொடுத்து அந்த வேரியபிள் நேமை வந்து ஆட் பண்ணலாம். இதில் தான் நம்மளோட நேம் வந்து ஸ்டோர் ஆகிருந்து. நெக்ஸ்ட்டு எல்ஸ் அலர்ட் ஆஃப் ப்ளீஸ் ரீடைப் யுவர் நேம் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி திரும்ப பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராம்ப்ட் ஆஃப் கொடுத்து வாட் இஸ் யுவர் நேம் இந்த மாதிரி கெட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா யூசர் ஒரு இன்புட் வேல்யூ ஆட் பண்ணுவார். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். அது வந்து உங்கள் நேம் வந்து இது தானா அந்த மாதிரி இது வந்து கன்ஃபார்ம் பண்ணும். கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து வர வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அலர்ட் மெசேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும் யுவர் நேம் இஸ் அந்த மாதிரி. ஒருவேளை இந்த ப்ராம்ப்ட் ஆஃப் மெத்தடில் தப்பாக ஏதாவது யூசர் நேம் வந்து ஆட் பண்ணியிருந்தா நேராக இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு அலர்ட் பண்ணோம் ப்ளீஸ் ரீடைப் யுவர் நேம். ஸோ இப்போ நாம் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதானே ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நான் வந்து இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் இதில் ப்ராம்ப்ட் ஷோ ஆகுது வாட் இஸ் யுவர் நேம். இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு டைப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் ஷோ ஆகுது. நம்ம கன்ஃபார்ம் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணனால இது ஷோ ஆகுது. இல்லை நான் வந்து தப்பாக நேம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் கேன்சல் கொடுக்கணும். பார்த்தீங்களா இப்போ நமக்கு அந்த எல் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருந்த டெக்ஸ்ட் ப்ளீஸ் ரீடைப் யுவர் நேம் அது நமக்கு ஷோ ஆகுது. ஒருவேளை நான் வந்து கரெக்டாக ஆட் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லை நான் வந்து திரும்ப கரெக்டான நேம் ஆட் பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்களா நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆட் பண்ணியிருந்தோமோ அது நமக்கு இப்போ இங்கே ஷோ ஆகுது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோ டாட் கன்ஃபார்ம் ஆஃப் இந்த மாதிரி ஆட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக கன்ஃபார்ம் ஆஃப் ஆட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே கைஸ் இவ்வளோதான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ குளோபல் ஆப்ஜெக்டில் இருக்கிற ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுற இம்பார்ட்டண்டான மெத்தட்ஸ். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.